அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி 34வது பாடல். சார்ந்த சர்வோதாரம் சர்வ மங்களம் சர்வ சத்யரம் என்றலா விழா என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய 34வது திருவடி புகழ்ச்சி பாடல். சாந்த சர்வாதாரம், பிரபஞ்ச உயிர் பொருள் முதலிய அனைத்துக்கும் முழு ஆதாரமாக இருப்பது நம் பதியினுடைய இயல்பாகும். எல்லாம் அப்பதியை சார்ந்து விளங்குகின்றன. ஆதாரத்தால் தாங்க பெற்று விளங்கும் யாவையும் அதே நயம் எனப்படும். நம் அருட்பெரும் ஜோதிபதியே இப்போது அகத்தும் புறத்தும் ஆதார அதோமயமாய் அறியப்படுகின்றன. சர்வ மங்களம், நன்மை, ஆக்கம், சுவம் என்னும் குண செயல்களால் பிரபஞ்ச காரியம் அனைத்தும் நிகழ வைக்கப்படுகின்றனவாம். எல்லாம் பொலிவு கொண்டு மலர்ச்சியுற்று விளங்குகின்றதாம். அம்மங்களத்தில் கூட மங்களம் மறைந்திருப்பதாக அறிவோம். சர்வ சத்ரம், எல்லா ஆற்றலும் கொண்டு விளங்குவது. பிரபஞ்சத்தில் எத்தனையோ விதமான உயிர்களும் பொருள்களும் உள்ளனவோ அத்தனை வித ஆற்றலும் உள்ளனவாம். இந்த ஆற்றலை சத் அல்லது சக்தி என்பார். இச்சக்தியை கொண்டு விளங்கும் ஒன்று அல்லது ஒருவர் சத்திரன், சத்தர் எனப்படும். கடவுள் இப்பலவாகிய இயல்புகளோடு ஆற்றல்களோடு என்றும் விளங்கி கொண்டிருப்பதை குறிக்கப்படுகின்றன என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம்.